الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. வினைத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா எனக்கு இங்கு உங்களுக்கு மத்தியில் மேலே படத்தில் வந்து அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்துடைய சில ஏவுதல்களையும் சில தடுத்தல் சம்பந்தப்பட்ட செய்திகளை இங்கு பதிவு செய்ய வந்திருக்கின்றேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் சத்தியத்தை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், அசத்தியத்தை அறிந்து அதிலிருந்து விலகிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தருவார். இனிச்சுக்குரிய தாய்மார்களே, நமக்கு தலைப்பும் கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டிருக்கும் பெண்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பெரும் பாவங்கள் அல்லது ஏற்படக்கூடிய மார்க்கத்தின் முரண்பாடுகள் அல்லது மார்க்கத்துடைய ஹராமாக்கிய விஷயங்கள். முதல் விஷயம் இனிச்சுக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துல நமக்கு ஹலாலையும் ஹராமையும் இரண்டையும் பிரித்து வைத்திருக்கிறார். தெளிவாக அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக திருமீதில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். நிச்சயமாக ஹராம் ஆன விஷயங்கள், தடுக்க ஹலாலான விஷயங்கள், ஆகுமான விஷயங்கள் தெளிவாக சொல்லப்பட்டது. அதே போன்ற ஹராமான விஷயங்கள், தடை செய்யப்பட்ட விஷயங்களும் என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வபைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத். இதற்கு மத்தியில் இருக்கக்கூடியது சந்தேகமான விஷயங்கள். இப்ப சந்தேகமான விஷயங்களுக்கு தீர்வு என்ன? அதே ஹதீஸ்ல திரும்பியில் வரக்கூடிய நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல தீர்வையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். என்ன? ஃபமனித்தக ஷுபஹாத் ஃபகத் இஸ்தபரஹ லிதீனிஹி வ இர்திஹி. யார் சந்தேகமான விஷயத்திலிருந்து விலகிக் கொள்கின்றார்களோ அவர் தன்னுடைய தீனையும் பாதுகாத்துக் கொண்டார், தன்னுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டார். வமன் வகஅ ஃபி ஷுபஹாத் வகஅ ஃபில் ஹராம். யார் சந்தேகமான விஷயத்தில் விழுந்து விடுகின்றார்களோ அவர் ஹராமில் விழுந்து விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஒரு உவமையை, ஒரு எடுத்துக்காட்டு அந்த ஹதீஸ்ல தெரியப்படுத்துறாங்க. அப்போ இங்கு நமக்கு நம்முடைய மார்க்கம் ஹலாலான இந்த உலகத்தில் நமக்கு தேவையான விஷயங்களை ஆகுமானது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஹராமானது நமக்கு தேவையற்றதும் அல்லது அது பாதிப்பு தரக்கூடியதாக இருக்கும் என்பதற்காக அல்லாஹ் அதை தடுத்திருக்கின்ற, அதையும் தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கம் நமக்கு என்ன? இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், நம் அனைவருக்குரிய நோக்கமே என்ன? நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு சொர்க்கத்தில் நாம் செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய இலக்காக இருக்கும். இந்த இலக்கு தான் வெற்றியான ஒரு இலக்கு. அல்லாஹ்வுடைய திருமறையில தெரியப்படுத்தியிருக்கிறார். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார், வ உத்கிலல் ஜன்னah, சொர்க்கத்தில் அவர் பிரவேசிக்கப்பட்டார், ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி அடைந்தார். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்துடைய பொருளாதாரம், செல்வாக்கு அனைத்துமே என்ன? இது மனிதனை ஏமாற்றம் தரக்கூடிய விஷயம்தான் என்று அல்லாஹ் திருமறையில பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது நிச்சயக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் பிரகாரம் அவன் விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்து நாம் செல்வது மூலமாகத்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். அவன் எந்த விஷயங்களை தடுத்தானோ அதிலிருந்து நாம் விலகிக் கொண்டு வாழ்வதன் மூலமாகத்தான் அவனுடைய பொருத்தமும் இந்த உண்மை மற்றும் மறுமையுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். அதனால தான் இங்கு சில தடுக்கப்பட்ட அல்லது இந்த ஹராமான விஷயங்கள் பொதுவாகவே அலட்சியப்படுத்தப்படக்கூடிய நிலையாக இருக்கும்.
பொதுவாகவே இந்த விஷயங்கள் அலட்சியம் நமக்கு ஏற்படுகின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலாவிடம் என்ன, இது பெரிதான. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத்து நூறுல குறிப்பாக அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு சுமத்தப்படும் பொழுது மக்கள் என்ன நினைச்சாங்க, அவதூறு தானே, அவன் மேல விழுந்தது, அவங்கள பத்தி பேசுறாங்க என்று ஒரு லேசாக அதில் அலட்சியம் அல்லது அதுல ஒரு மந்த நிலையை அவர்கள் பார்த்தார்கள். உடனே அல்லாஹ் தஆலா அவர்களை எச்சரித்த வண்ணமாக வசனத்தை அல்லாஹ் தெரியப்படுத்தி விட்டார். சூரத்து நூறுடைய 15வது வசனம், இத்தலக்கௌனஹு பிஅல்சினதிக்கும் வதகூலூன பிஅஃவாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்ம் வதஹ்சபூனஹு ஹய்யினா வஹுவ இன்தல்லாஹி அஸீம். அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது இப்பழியை உங்கள் நாவுகளால் எடுத்து சொல்லிக் கொண்டு உங்களுக்கு திட்டமாக அறிவில்லாத ஒன்றை பற்றி உங்கள் வாய்களால் கூறி திரிகிறீர்களே, இன்னும் இதை நீங்கள் லேசானதாகவும் எண்ணிவிட்டீர்கள். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிக பெரிய ஒரு பாவமாக இருக்கு. அப்போ நமக்கு மத்தியில இங்கு அல்லாஹ் தஆலா தடுத்த விஷயத்தை நாம் என்ன செய்து விட்டோம், ஒரு லேசாக எடுத்து வாழக்கூடிய நிலை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு தருணத்துல அல்லாஹ் தஆலா தடுத்த சில விஷயங்கள், குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில தவறுகளோ அல்லது நாம் இந்த பாவத்தில் விடக்கூடிய விஷயத்தில் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டோம். இந்த விஷயத்தில் நாம் முதல் பார்க்கும் பொழுது, கொள்கை ரீதியான நாம் பார்க்கும் பொழுது, பெண்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய விஷயம் என்ன, தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கோ அல்லது சோகத்திற்கோ அல்லது ஒரு சோதனைக்கு தீர்வு காண்பிக்க வண்ணமாக பெண்கள் தாயத்தை அணியக்கூடியவர்களாக இருக்கிறார். அல்லாஹ்விடம் தங்களுடைய உதவியை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார். தாயத்தை கட்டக்கூடியவர்கள் அல்லது பால் புத்தகத்தை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது கைரேகை ஜோசியக்காரர்களிடம் சென்ற நிலையில் இது நடக்குது. இது நான் சொல்வது முஸ்லிம்களுடைய சமுதாய மத்தியில், நான் மற்ற சமுதாயத்தை பற்றி இங்கு தெரியப்படுத்த, நமக்கு மத்தியில் நம்முடைய சமுதாயத்தில் இந்த விஷயங்கள் ஏற்படுகின்றது. இது மக்கள் என்ன செஞ்சாங்க, ரொம்ப லேசாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா எக்கார்ந்து கொண்டு விரும்புவதே இல்லை. அல்லாஹ் தஆலாவிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை இணை வைத்தல் என்பது என்ன, அல்லாஹ் தஆலாவிடம் இருக்கக்கூடிய அவனுடைய ஆற்றலை மற்றவர்களுக்கும் இருக்கின்றது என்ற ஒரு எண்ணம் கொள்வது என்ன, அவனுக்கு நிகராக ஆக்குவது. ஷிர்க் என்பதும் இணை வைத்தல் என்பது என்ன, அவனுக்கு வெளிப்படக்கூடிய விஷயம் மற்றவர்களுக்கு செய்தாலும் இணை வைத்தல் தான், அவனுடன் செய்தாலும் இணை வைத்தல் தான். அதே போன்று அவனுடைய இறை தன்மையை, அவனுடைய சிபாத்துகளை, அவனுடைய தன்மைகளை அது மற்ற படைப்பினங்களுக்கும் இருக்கின்றது என்று அதை நினைப்பதும் அல்லது அதை பற்றி நம்பிக்கை கொள்வதும் என்ன, இணை வைத்தல் தான் இருக்கின்றது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல திர்மிதி அல்லது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை கட்டினார்களோ அவர் இணை வைத்து, இவர் ஷிர்க் செய்து விட்டார். ஏன் தாயத்தை கட்டவர்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்க, ஏன் தாயத்தை கட்டுறீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கு அல்லது என் குழந்தை உடம்பு சரியில்லை, அதுல தாயத்தை ஊதி என்ன செய்யறாங்க, கட்டுறாங்க. அதன் மூலமாக அதுக்கு ஒரு குணம் ஏற்படும். ஷிஃபாவையும் மரதையும் நோயையும் அந்த குணப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலாவை பற்றி வர்ணிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை அவர்கள் சொல்லும் பொழுது அதுல ஃபைதா மரித்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டேன் என்றால் அவன்தான் எனக்கு நிவாரணத்தை தரக்கூடியவன். அஷ்ஷாஃபி அல்லாஹு தஆலா, அல்லாஹ் தான் அஷ்ஷாஃபி, அவனை தவிர வேறு யாரும் ஷிஃபா கொடுக்கக்கூடிய, குணம் கொடுக்கக்கூடிய யாரும் கிடையாது. ஏன் மருத்துவர்களும் பார்க்கும் பொழுது மருத்துவர் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய படித்த விஷயங்கள் அதன் மேல் கூட்டமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தெரியப்படுத்தி கொடுக்குறாங்க. மாத்திரை, அந்த மாத்திரைக்கு இருக்கக்கூடிய தாக்கம் அது அல்லாஹ்வுடைய தரப்பில் வந்தால் மட்டும்தான் இருக்கும். எத்தனையோ நம்ம போறோம், டாக்டர் கிட்ட போறோம், மருத்துவரிடம் போறோம்,
போயிட்டு மருந்தை வாங்கிட்டு வரோம், அந்த மருந்து நமக்கு பிரயோஜனமாக இல்லை. அதே ஒரு டாக்டரிடம் போகும் பொழுது அதே மருந்து தான் வேறு கம்பெனி அதை செய்த விஷயத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு அதன் மூலமாக நிவாரணம் நாம் பெறுகின்றோம், குணமடைகின்றோம். இப்போ ரெண்டுமே கொடுத்தது ஒரே மருந்து தான். ஷிஃபா எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் தாலாவிடமிருந்து தான் வந்தது. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்துமே என்ன? அல்லாஹ்வுடைய தரப்பில் வரக்கூடியது. இதை மற்றவரும் ஆற்றல் இருக்கின்றது என்று நம்பிக்கை கொண்டோம் என்றால் மனிதன் அவன் ஷிர்கில் விழுந்து விடுகின்றான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அநேகமாக திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ்ல ஒரு நபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில தாயத்தை கட்டியது, இந்த தோல் புஜத்துல தாயத்தை கட்டிய நிலையை பார்க்குறாங்க. வந்து பையத் செய்வதற்காக கையை நீட்டும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னது இது என்று. அந்த நபர் கூறினார், வாஹினா. வாஹினா என்பது ஒரு பலவீனத்திற்காக அந்த காலத்துல ஒரு பயன்படுத்தக்கூடிய, அது இப்பவும் இருக்கு. தாயத்தை கட்டிருக்கு, எதுக்குமா கட்டிருக்குன்னா பயந்துடுறான், பயந்து சுவாமம் ஏற்படுது, இரவுல கனவுல ஏதோ கண்டுறான், இப்படி என்ற விஷயம்தான். அந்த காலத்திலும் அதுதான். வாஹினா ஒரு விதமான பலவீனம் எனக்கு இருக்கு, அதனால தான் இதை கட்டினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? லா யஸீதுக இல்லா வஹ்னா. இது நீ கட்டியது அந்த பலவீனத்தை போக்குவதற்காக நீ கட்டி இருக்கின்றாய், இது இந்த பலவீனத்தை அதிகரிக்குமே தவிர இது குறைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்திவிட்டு, இதே நிலையில நீ மௌத்தான என்றால் நீ வெற்றி பெற மாட்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார். அப்போ இந்த விஷயத்துல நாம் நினைவு கொள்ள வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அவன்தான் குணத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவன், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் நம்மை சோதிக்க வேண்டும் என்று நாடினால் நமக்கு சோதனை ஏற்படுத்துவான். எந்த ரப்பு சோதனை நமக்கு ஏற்படுத்தினானோ அந்த ரப்பிடமே நாம் நம்முடைய நிவாரணத்தையும் நம்முடைய தீர்வையும் நாம் அல்லாஹ்விடம் பெற வேண்டும். வேறு யாரையும் நாம் பெற்றுவிட முடியாது. அதனால்தான் தொழுகைக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய துஆக்கள்ல என்ன ஒரு துஆ? அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். இந்த சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டது? அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆதைத், யா அல்லாஹ் நீ கொடுத்தவனுக்கு தடுக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. நீ யாருக்கு வலா முஅதிய லிமா மனஅத், யாருக்கு நீ தடுத்து விட்டாயோ அது அவருடைய வசதி வாய்ப்பாக இருக்கலாம், சகல சௌபாங்களாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது முயற்சி தேர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த உலக மற்றும் இன்மை மற்றும் மறுபடிய சிறப்புகள் நீ யாருக்கு தடுத்து விட்டாயோ ஒட்டுமொத்த மனிதர் சேர்ந்தாலும் அவருக்கு அந்த நன்மையை நாட முடியாது. யோசிச்சு பாருங்க, அபூ தாலிப் எத்தனை வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பராமரித்தார்கள்? நமக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அல்லது சகோதரிகளுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுடைய முப்பாட்டன் மௌத்தானம் கிட்டத்தட்ட 8 வயசு. 8 வயசு இருக்கும் பொழுது, தாய் 6 வயசுல இருக்கும் பொழுது வஃபாத்தாராங்க. அதற்கு பிறகு 2 வருஷம் உடைய தாத்தா தான் அவங்களுடைய அப்துல் முத்தலிப் வந்து பாதுகாக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு பிறகு யார் உருப்படுக்கிறாங்க? அபூ தாலிப். 8 வருஷம். எப்போ மௌத்தாராங்க இவங்க? 50 வருஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி
கணிச்சுக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்துல நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நிவாரணத்தை கொடுக்கக்கூடியவன், உடல் ஆரோக்கியத்தை அவன் தான் கொடுக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது அவனிடம் தான் நாம் கேட்க வேண்டும். இது இணை வைத்தலுடைய நிலையை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதிலிருந்து நாம் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது தொழுகையை விடக்கூடிய நிலை பார்க்கிறோம், அல்லது தொழுகையில அலட்சியம் செய்யக்கூடிய நிலை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையில, இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுடைய இப்படிதான் இருக்கு. என்ன, தொழுகையுடைய நேரம் வந்த பிறகும் நாம வேணுமென்று தள்ளி போடக்கூடிய நிலை ஏற்படுது, அல்லது அதை புறக்கணிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது, அல்லது சில சந்தேகத்தின் காரணமாக தொழுகையை விடக்கூடியவர்களாகவும் நாம் பார்க்கிறோம். ஒரு சந்தேகம் வருது, இந்த சந்தேகத்திற்காக என்ன செய்யறோம், தொழுகை விடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தொழுகையை விடுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள், அல் அஹத் அல்லதி பைனனா வ பைனல் குஃப்ரி அஸ்ஸலாத் அத்தர்கு ஸலாத். முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நமக்கும் ஒரு மனிதனுக்கும் குஃபருக்கும் இருக்கக்கூடிய, இறை நிராகரிப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று பார்த்தாலே அது தொழுகைதான். தொழுகை யார் விட்டாரோ அவர் குஃபர் செய்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்தினார்கள். அதே போன்று மறுமையில் முதல் கேள்வியாக கேட்கப்படுவதே இந்த தொழுகை தான். அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலாம். தொழுகை நம்முடைய வணக்க வழிபாட்டுடைய முதல் விஷயமாக, முதல் கேள்வியாக மறுமையில் கேட்கப்படுவது அது தொழுகைதான். அந்த தொழுகை சீராக இருந்தால் மற்ற விஷயங்கள் அடுத்த கட்டங்கள் சீராக அமையும். தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய விஷயம் என்ன, மனிதனை அவனை இதனாலே என்ன நரகத்தில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அதான் அல்லாஹ்வுடைய திருமறையில சொல்லும் பொழுது, فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. இந்த சமுதாயத்துடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது, சில சமுதாயங்கள் கடந்தன, இவர்களுடைய நிலை எப்படி இருந்தது, அضَاعُوا الصَّلَاةَ தொழுகையை வீணாக்கினார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுடைய தஃப்சீர்ல, இந்த வசனத்துடைய தஃப்சீர் விளக்குரையில வரக்கூடிய வார்த்தை, தொழுகை வீணடிப்பது என்றால் என்ன, அவர்கள் கூறினார்கள், யுஅഖிரூன அன் வக்தி ஸலாஹ் அவ் கமா கால ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் தொழுகையை வேணுமென்றே என்ன தாமதப்படுத்தி தாமதமாக தொழக்கூடியவர்கள் தான் தொழுகையை பாழாக்குகின்றார்கள், தொழுகையை அழித்து விடுகின்றார்கள் என்று யோசிச்சு பாருங்க. நிச்சயக்கூடிய தாய்மலை சகோதரிகளே, ஒருவர் தொழுகையுடைய நேரத்தை தாமதப்படுத்தி தொழுவதினாலே அவர் தொழுகையை வீணடிக்கின்றார் என்றால், தொழுகையே தொழாதவனுடைய நிலை என்னவாக இருக்கும்? இவர்கள் என்ன செய்தார்கள், அவாஉ ஸலாத் தொழுகையை இவர்கள் வீணடித்தார்கள். வத்தபஉ ஷஹவாத் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யுல்கௌன கய்யா நிச்சயமாக இவர்கள் வெகு சீக்கிரமாக, வெகு விரைவாக இவர்கள் நரகத்தில் போடப்படுவார்கள். இங்கு தொழுகையுடைய விஷயங்களும் என்ன நாம யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நமக்கு முஸ்லீம் என்ற அடையாளம் என்ன? ஒரு ஒரு பள்ளிக்கூடத்திலோ காலேஜிலோ அல்லது பணிபுரியக்கூடிய இடத்துல வேலை செய்யறோம்னா நமக்கு ஐடி கார்டு என்பது, அடையாள அட்டை என்பது இருக்கும். அது இல்லைன்னா ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அல்லது பணிபுரியக்கூடிய இடமாக இருக்கட்டும், எதுவுமே அங்கு செல்லுபடியாக. அங்கு நம்ம பார்கோடு காட்டலன்னா நம்முடைய அட்டெண்டன்ஸ் அங்கு எடுத்துக்கொள்ளப்படாது, இன்னைக்கு வேலைக்கு வரலை என்ற கணக்கிடப்படும். அப்படி இருக்கக்கூடிய இதுல தொழுகை நம்ம முஸ்லீமாக இருக்கக்கூடியதற்கு என்ன அடையாளம்? முஸ்லிம்களாக இருக்கக்கூடியதற்கு என்ன அடையாளம்? வெறும் நாம பர்தாவை அணிவதோ அல்லது நாம புர்காவை அணிவதோ நிகாவை அணிவதோ இது மட்டுமா? இல்லையே. நமக்கு அடையாளம் என்பது என்ன? தொழுகை தான். அல்லாஹ்விடம் நான் முஸ்லீம் என்பதற்கான அடையாளம், முதல் கடமையை நிறைவேற்றுவது அது தொழுகையாக இருக்கின்றது. இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் பார்க்கும் பொழுது பாடல்கள், இந்த பாட்டு கச்சேரி மியூசிக் உடைய விஷயங்களும் என்ன வீடுகளில் பரவலாக பரவி கொண்டு, இதுவும் என்ன பாவங்களில் ஒன்று, அலட்சியமாக நாம் கருதப்படக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் திருமிதியில் வரக்கூடிய 2213வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், யகூனு ஃபீ உம்மதி கஃப்ன் வ மஸ்குன் வ கஃப். என்னுடைய சமுதாயத்தில் இது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும் என்றால், கியாமத்துடைய நிலையில
இது பூமி பிளக்கக்கூடிய நிலை, பூகம்பம் ஏற்படக்கூடிய நிலை. அதே போல் அல்லாஹ் தஆலா சிலருடைய முகங்களை மாற்றக்கூடிய நிலையும் ஏற்படும் தண்டனை காரணமாக. அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், இது எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே இது ஏற்படும் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, இதா வஹரத் மஆசிஃப் வ கதுரத்தில் கைனாத் வ ஷுரிபத்தில் ஹுமூர். இதா வஹரத்தில் மஆசிஃப், மஆசிஃப் மியூசிக்கு சொல்வதும், மியூசிக் உடைய அந்த பயன்படுத்தக்கூடிய அனைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் சொல்லப்படக்கூடிய மஆசிஃப். இது எப்பொழுது அதிகப்படியாக மக்கள் பரவலாக பயன்படுத்த ஆரம்பிப்பார்களோ, வகதுரத்துல் கையான் பாடல் கூத்தாடக்கூடியவர்கள் இதவர்கள் அதிகமாக ஆவார்களோ. பார்க்குறோமா இல்லையா, செலிபிரிட்டியோட பேர்ல என்னென்னலாம் இங்க நடக்குது. தொழுகையை விட்டு அவன் இருப்பான், ஆனா தன்னுடைய ரசிகனோ அல்லது தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நாம் விரும்பக்கூடிய ஒரு அந்த நடமாடக்கூடியவர்கள் அல்லது குறிப்பாக செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களை பின்பற்றக்கூடிய நிலையில கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறான். அதே மாதிரி நம்முடைய பெண்களுடைய நிலை என்ன இருக்கு, இந்த விஷயத்துல இந்த பெண் அந்த பெண் ஆக்டர் என்ற விஷயத்துல போறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தொழுகை விட்ட நிலையில் இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த பாவம் இதுவும் என்ன பெரும் பாவங்களுடைய நிலையில் வருகின்றது. மனிதன் அவன் இந்த விஷயம். அதே போல மூன்றாவது ஷுரிபத்துல் ஹுமூர், அதிகமாக மது பரவலாக பரவக்கூடிய நிலை ஏற்படும், அதிகமாக அருந்தக்கூடிய நிலை ஏற்படும். இப்பொழுது இந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து கோபம், அவருடைய கோபம் இந்த பூமியின் மக்களுக்கு ஏற்படும். நாம பார்க்கிறோம் இந்த விஷயத்துல எத்தனை விஷயங்கள் இருக்கு. நான்காவது விஷயம் பார்க்கும்போது கணவன் தன்னுடைய தேவைக்காக மனைவியை அழைக்கும் பொழுது அதை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு சிரமங்கள் என்று இருக்கும் பொழுது அது அனுமதியாக இருக்கும், அல்லது மார்க்க காரணமாக இருந்தது அனுமதியாக. இல்லை என்றால் கணவன் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக அழைக்கின்றார், அதை நிராகரிக்கின்றார் என்றால் இரவு முழுவதும் வானவர்கள் அந்த பெண்ணை சபித்த நிலையிலே இருப்பார்கள் என்ற ஹதீஸ் வருகின்றது. புகாரில் வரக்கூடிய 3237வது ஹதீஸ்ல, இதா தஆ ரஜுலு இம்ராஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இல்லற வாழ்க்கைக்காக அழைத்தான் என்றால் ஃபஅபத் ஃபபாத கத்பான் அலைஹா லஅனத்தஹுல்லாஹு லஅனத்தஹா அல் மலாயிக ஹத்தா துஸ்பிஹ். அப்போ அந்த கணவன் இரவில் கோபமாக அதை கழித்தான் என்றால் இரவு முழுவதும் காலை அடையும் வரை அந்த பெண் மீது வானவர்கள் சபித்த நிலையே இருப்பார்கள் என்று ஹதீஸ்கள் நமக்கு சொல்லப்பட்டது. இந்த விஷயத்தில் நினைவு கொள்ள வேண்டும். இதுவும் என்ன ரொம்ப ஒரு சிந்திக்கக்கூடியதாக இருக்கு. அதே போன்று நாம் பார்க்கும் பொழுது இந்த சூனியத்துடைய விஷயங்கள், பெண்கள் என்ன செய்யறாங்க, அவங்க தனக்கு ஏற்பட்ட சிரமமோ அல்லது மற்ற விஷயத்திற்காக சூனியவாதியிடம் செல்கின்றனர். சரி, இது பெரும் பாவத்தில் ஒன்றானது. சூனியத்திடம் செல்வதோ, சூனியவாதியிடம் சென்று கேட்பதோ, அவரிடம் உதவி பெறுவதோ, சூனியத்தை செய்வதோ மனிதனை பெரும் பாவம் செய்யக்கூடிய நிலையில் எந்த அளவுக்கு என்றால் அவனை காஃபிராக ஆக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது. இப்போ ஒரு கேள்வி வரலாம். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய எண்ணற்ற ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஜ்தனிபு சப்அல் முபிகாத், நீங்கள் 7 பெரிய பாவங்கள், அழித்து விடக்கூடிய பெரிய பாவங்களிலிருந்து நீங்கள் விலகிருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதில் முதல் அல் இஷ்ராகு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு மாறு செய்வது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் வஸ்ஸிஹர், சூனியம் என்று. இப்போ ஒரு கேள்வி பெற்றோர்கள் அல்லது தாய்மார்களுக்கு மத்தியில் இருக்கலாம், என்ன உஸ்தாத், சூனியம் இருக்கா, சூனியம் இருக்கா? இந்த விஷயத்துல நிறைய கேள்விகள். ஏன் இந்த விஷயங்கள் கேள்வி எழுப்பது, சந்தேகம் ஏற்படுது? கூறிய தாய்மார்களே, சிலருடைய உலகின் அடிப்படையில அல்லது சிலர் தவறான ஒரு செய்தியின் சொன்ன காரணத்தினால் அல்லது விளக்கத்தை தவறாக சொன்ன காரணத்தினால் நமக்கு இந்த விஷயங்கள் ஏற்படும். நான் இங்க தெரியப்படுத்துறேன், டிஎன்பிஜே உடைய சிந்தனையில் பார்க்கும் பொழுது சூனியம் இருக்கு சொன்னாலே நீ காஃபிர். சரி, வசனத்தில் அல்லாஹ் தஆலா
தன்னுடைய வசனத்துல சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபரு சுலைமான் வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت. அல்லாஹ் தஆலா சூனியம் செய்யக்கூடிய விஷயத்துல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மீது யூதர்கள் அவதூறு சுமத்தினார். அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிறைய ஆற்றலை கொடுத்தான், அது நமக்கு தெரியும். அந்த ஆற்றல் இவர்கள் மௌத்தான பிறகு, இவர்கள் மரணம் அடைந்த பிறகு ஜின்கள் என்ன செய்தார்கள், மக்களுக்கு மத்தியில் யூதர்கள் மூலமாக பரப்பினார்கள். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களையும் மற்ற விஷயங்களையும் ஆட்டி படைத்ததே சூனியத்தின் இந்த புத்தகத்தை காரணமாகத்தான். அதான் இந்த சூனியத்தை நீங்க எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஆற்றல் வரும் என்ற வதந்தியை மக்களுக்கு மத்தியில யூதர்கள் மூலமாக பரப்பியது ஜின்கள். இதை நிராகரித்த வண்ணமாகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினார். சூரத்துல் பக்ராவுடைய வசனம் 102வது வசனம். இதை நான் படிக்கிறேன். அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள் என்று அந்த மக்கள் தெரியப்படுத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி என்ன செய்தாங்க, வமா கஃபர சுலைமான் வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரித்தவர் அல்ல. என்ன செய்யலாங்க, அவங்க காஃபிர் ஆகல, அவங்க அந்த விஷயத்தை செய்யல, ஆனால் ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்கள். இவர்கள் என்ன செய்யாங்க, அவர்கள் தான் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். யார் இங்கு கற்றுக் கொடுத்தது? ஜின்கள் கற்றுக்கொண்ட விஷயம். சரி, இந்த சூனியம் எங்கிருந்து இறக்கப்பட்டது, யார் மூலமாக இறக்கப்பட்டது? முதலாக அல்லாஹ் அதையும் தெரியப்படுத்துகின்றான். சூனியத்தை இன்னும் பாபிலோன் என்று சொல்லக்கூடிய நகரம், ஹாரூத் மற்றும் மாரூத் என்ற 2 மலக்குகள், இங்கு மலக்கை அரபி தெரிந்த நம்ம ஆலிமாவோ அல்லது நம்ம தாய்மார்கள் சகோதரிகளுக்கும் இந்த விஷயம் தெரியும். மலக் என்று சொன்னாலே வானவருக்கு சொல்லப்படும். குர்ஆனுடைய வசனம் தெளிவாக இருக்கு. மலக்கை நீ ஹாரூத் மாரூத், ஹாரூத் மாரூத் என்ற 2 வானவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த சூனியத்தை இறக்கினான். இங்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது 2 மலக்குகளை இந்த இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் குறிப்பாக, ஆனால் அவர்கள் இருவரும், அந்த 2 மலக்குகளும் என்ன செய்றாங்க, நிச்சயமாக நாங்கள் சோதனையாகவே இறக்கினோம், நாம் சோதனையாகவே இருக்கிறோம், நீங்கள் நிராகரிக்கும் காஃபிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவரும் இந்த சூனியத்தை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இங்கு அல்லாஹ் தஆலா சூனியத்தை இறக்கினான் என்று கூறுகின்றான். யார் மூலமாக? 2 வானவர்கள் மூலமாக. அவங்களுடைய பெயர் என்ன? ஹாரூத் மாரூத். இது சாதாரண கொஞ்சம் அரபி தெரிந்தவங்களுக்கே தெளிவாக புரியும் வசனத்துல இருக்கிறது. வேற யாருடைய தமிழாக்கமோ மொழியாக்கமோ இது தேவையில்லை. அப்படி இருக்கும் பொழுது இது எதற்காக இறக்கப்பட்டது? இது சோதனைக்காக இறக்கப்பட்டது. அப்போ இருக்கா இல்லையா பூமியில? இப்போ நீங்க படிக்கக்கூடிய அறிவியல், சமூக அறிவியல், ஆங்கிலேயம், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதெல்லாம் இல்லைங்க, வெறும் மார்க்க கல்வி தான் இருக்கு. நீ இதெல்லாம் சொன்னா நீ காஃபிர் என்று சொன்னா என்னதான் பார்த்து சிரிப்பாங்க. உஸ்தாதுக்கு இது கூட தெரியலையா? சமூக அறிவியல் என்ற விஷயங்கள், கணிதம் என்று அனைத்துமே இருக்கு, இவர் இல்ல வெறும் மார்க்க கல்வி தான் இருக்கு, நீ இது இருக்கு சொன்னா நீ காஃபிர் என்று சொன்னா என்ன வெகுளிதான் சொல்லுவாங்க. அதே போன்றுதான் சூனியம் என்பது ஒரு கலை. அல்லாஹ் இந்த பூமியில இறக்கியிருக்கா எதற்காக? சோதிப்பதற்காக. அல்லாஹ் தஆலா சோதிப்பதற்காக இறக்கிருக்கின்ற தெள்ளத் தெளிவாக இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த சூனியத்தை தான் அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அவர்களுடைய அந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதற்கு எதிராக இருந்தவர்கள் யார்? சூனியக்காரர்கள். சூனியமே இல்லைன்னு சொன்னா எப்படி எங்க சூனியக்காரர்கள் வந்தாங்க? எப்படி அந்த ஃபிரௌன் சூனியக்காரர்கள் சேர்த்தான்? எப்படி அந்த சூனியக்காரர்கள் அல்லாஹ் இங்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அதிசயத்தையும் முஅஜிஸாவையும் பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள்?
அல்லாஹ் கூறுகின்றான் அல்லவா. அப்போ இருக்கு என்பதற்காக தான் தெரியப்படுத்தினாங்க. சரி, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நான் இதற்கு முன்னால் தெரியப்படுத்தி 7 உங்களை அழித்து விடக்கூடிய பெரும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டார்கள் என்றால், அதுல இணை வைத்தல், அல்லாஹ்வுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்வது என்று சொல்லிவிட்டு சூனியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அது இருக்கிறனால தானே உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்றாங்க. இல்லையே என்று முழுமையாக நிராகரித்து எப்படி அப்போ ஹதீசுகள்ல வசனங்கள் இருக்கக்கூடிய சிஹர் என்ற அந்த வார்த்தை என்ன விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியும்? நினைச்சுக்கூடிய தாய்மொழி ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க, இது ஒரு கலை. அல்லாஹ் இந்த உலகத்தில் இறக்கியிருக்கிறான். இது அல்லாஹ் நாடினால் மக்களுக்கு பாதிப்பு தரும். அல்லாஹ் நாடாவிட்டால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் தராது. இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாவாக இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை. இதுதான் சரியான ஒரு கூற்று. சூனியம் என்பது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட ஒரு சோதனை. இந்த பூமியில வானவர்களால் இறக்கப்பட்டது. ஹாரூத் மாரூத் என்று சொல்லக்கூடிய பாபிலோன் நகரத்தில் இறக்கப்பட்டது மக்களை சோதிப்பதற்காக. என்ன சோதனை? இதை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்த வானவர்கள் என்ன செய்வாங்க? ஃபலா தக்ஃபுர், நீ இதை கற்றுக்கொண்டு நீ காஃபிராக ஆகிவிடாதே என்று சொல்வாங்க. அதையும் மீறி மனிதன் என்ன செய்வான்? அதை கற்றுக்கொள்வதற்காக முயற்சிப்பான். அந்த சோதனையில் அவன் தோல்வி அடைவான். இதிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்கள் சோதனையிலிருந்து வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அப்போ இப்போ இதனுடைய தாக்கம் ஏற்படுமா இல்லையா? இங்குதான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நாடினால் மட்டும்தான் சூனியக்காரனுடைய சூனியம் நமக்கு பாதிப்பு ஏற்படும். இல்லை என்றால் யார் என்ன செய்தாலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்ய முடியாது, எனக்கு சூனியம் செய்யுங்க, எனக்கு சூனியம் செய்யுங்க போஸ்டர் அடிச்சுட்டு சூனியம் செஞ்சா 1 கோடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிக்கிறது வேலையா இது? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்பட்டதென்றால், இப்போ எனக்கு நீயே ஏற்படுத்து என்று சொல்லிக் கொண்டு திரிவது என்பது இது ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. இது நம்மை என்ன செய்கிறோம்? நம்மை பாதிப்பு ஏற்படுத்திக் கொள்ளும். அப்போ இது தெளிவான விஷயம் புரியுங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்யப்பட்டது உண்மைதான். எதன் மூலமாக? அவருடைய பயன்படுத்திய சீப், முஷ்தின் வ முஷாத் என்ற ஹதீஸ் புகாரில வருது. முஷ்த் என்று பார்க்கும் பொழுது சீப்புக்கு சொல்லப்படுவது. அதே போன்ற முஷாத், அந்த சீப்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த முடியை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்யப்பட்டது. ஆனால் பாதிப்பு என்ன? அவங்களுடைய வகையிலேயோ மார்க்க சட்டங்கள் தெரியப்படுத்தக்கூடிய விஷயத்திலோ எந்த ஒரு மாற்றம் வரல. சொன்னது என்ன? அவங்க அதோடைய பாதிப்பு அல்லது அதோடைய தாக்கம் எவ்வளவு என்றால், நான் என்னுடைய மனைவியுடைய இல்லற வாழ்க்கை ஈடுபட்டது போல நான் உணர்கின்றேன், ஆனால் ஈடுபடலை. அதே மாதிரி நான் ஒரு காரியத்தை செய்தது போல நான் உணர்ந்தேன், ஆனால் அதை செய்யவில்லை. இவ்வளவுதான். ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இந்த ஒரு பாதிப்பு தான் இருந்ததே தவிர வேறு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டதே கிடையாது. மார்க்கத்திலும் மார்க்க விஷயங்களை எத்தி வைப்பதும் குர்ஆனுடைய வசனங்கள் அதை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் எந்த ஒரு மாற்றம் ஏற்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டாங்களே. அதே மாதிரி முஸ்னத் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ்கள்ல ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துல போர்க்களத்துக்கு சென்று விட்டு திரும்பி செல்லும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்கிறாங்க, ஒரு தாய். அந்த தாய் ஒரு மகனை வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, பிஹா மஸஸ், இவனுக்கு ஏதோ ஒன்று தொட்டு விட்டு சென்றிருக்கு என்று தெரியப்படுத்துறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ருக்கியா செய்து விட்டு அவருடைய வாயில ஊதுறாங்க. இப்படி செய்துவிட்டு உஹ்ருஜ் யா அதுவல்லாஹ், யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தை முஸ்னதுல் ஹாக்கிம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். உஹ்ருஜ் யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியே நீ வெளியேறு. ஒரு நோயாக இருந்திருந்தா அது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய எதிரி என்று சொல்லியிருப்பாங்க? அங்கு மனிதனை சிரமப்படுத்தக்கூடிய ஜின்னுடைய தாக்கம் ஏற்பட்டதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த கெட்ட ஜின்னை பார்த்து நீ வெளியேறு என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை தாயை பார்த்து சொன்னாங்க, நம்ம திரும்பி வரும்பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க என்ன ஆனது என்று. போறாங்க. திரும்பி வரும் பொழுது வரலாற்றுல பதிவாக இருக்கு. வந்து அந்த விஷயத்துல சுப்ஹானல்லாஹ் அங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இவருக்கு ருக்கியா செய்து விட்டு போனது நாளிலிருந்து இருந்து எந்த ஒரு இவருக்கு சிரமமும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். அப்போ இந்த அனைத்துமே குர்ஆனுடைய வசனம், குர்ஆனில் சொல்லப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தது. அதே போல அதற்கு பிறகு மற்ற ஜின்கள் இதை பயன்படுத்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் இதை கொண்டு ஆட்சி அமைத்தார்கள் என்று பொய் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் நிராகரித்து வசனத்தை இறக்கி அந்த சோதனை, அந்த சூனியம் என்பது சோதனைக்காக மட்டும்தான் இறக்கப்பட்டது என்று சொல்லி இதை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தினார். ஏன்னா
சூரியத்தினமோ அல்லது கைரேகை பார்த்து ஜோசியத்தை சொல்லக்கூடியவன் அவனுடைய பேச்சை கேட்பதோ அல்லது அவனிடம் செல்வது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 40 நாட்களுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது, 40 நாட்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை சென்று அவன் நம்பினான், அதை உண்மையாக எடுத்துக்கொண்டான் என்றால் அவன் குர்ஆனை நிராகரித்து விட்டான். ஃபக்கது கஃபர பிமா உன்சில அலா முஹம்மது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்திருக்கான். அப்போ நமக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தி விட்டு இதிலிருந்து நீங்க விலகி இருங்க என்று தெளிவாக நபி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்கன்னா அது இருக்குதான் அர்த்தம். இல்லைன்னா ஒரு பையனுக்கு பார்த்துக்கோப்பா பள்ளம் இருக்கு, பார்த்துக்கோங்க, அந்த பக்கம் போகாது என்று சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பள்ளம் இருக்குன்னா அர்த்தம். குர்ஆன்ல சூனியம் இருக்கு என்று சொல்லப்பட்டது, சூனியத்துடைய விஷயங்கள். அதுக்கு பிறகு வசனத்துல என்ன இருக்கு? இந்த தாக்கம் என்ன ஏற்படும்? இவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன செய்யறாங்க? பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் அந்த வசனத்திலே இருக்கு. இவங்களுடைய நிலை என்ன பாருங்க. இந்த எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, அப்படி இருந்தும் கணவன் மனைவிக்கிடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர். இதுதான் இந்த விஷயம் பாருங்க. அதே போன்று எனினும் அல்லாஹ்வின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது. நீங்களும் பார்த்துக்கலாம். இருக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனம் நமக்கு இங்க இருக்கு. அப்போ இந்த வசனத்துல அல்லாஹ்வே கூறுகின்றான், இதை நாம தான் இறக்கணும் மாணவர்கள் மூலமாக, இது சோதனை என்று சொல்லி இதன் மூலமாக என்ன தாக்கங்கள் ஏற்படும்? கணவன் மனைவனுக்கு அந்த தம்பதிகளுக்கு மத்தியில பிளவுகள் ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். ஆனாலும் என்ன, இது அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி இவர்களால் செய்ய முடியாது என்று சொன்ன பிறகும் இப்பொழுது ஒருவர் என்ன செய்ய, சூனியெல்லாம் இல்லைங்க, சூனியன் சொன்னா நீ காஃபிர்னா, இப்ப அவரோட தான் கேள்வி கேட்கிறோம். சரி, உங்களுடைய பெற்றோர்கள் இருந்தாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை நீங்கள் என்னவாக கருதுவீர்கள்? எடுத்துக்காட்டாக இப்போ டிஎன்டிஜியில் இருக்கக்கூடிய சகோதரோ சகோதரி இந்த விஷயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர் இந்த விஷயத்துல ஏற்றுக்கொள்ளலைன்னா அவர்கள் என்ன செய்வாங்க? காஃபிரா தான் கருதுவாங்க. என்றால் அவங்க மௌத்தான பிறகு அவர்களுக்கு நல்லடக்கமோ ஜனாசாவோ கஃபன் இடுவாங்களா இல்லையா? காஃபிர் ஆயிட்டாங்களே. உங்களுடைய கொள்கையின் அடிப்படையில அவர் காஃபிர். ரெண்டாவது அதை விட பெருசு, சொத்துல பங்கு வருமா இல்லையா? ஏன்னா முஸ்லீமுக்கு காஃபிருடைய சொத்துல பங்கு இல்லை, காஃபிருக்கு முஸ்லீமுடைய சொத்துல பங்கு இல்லை. அப்போ இந்த சொத்துடைய விஷயம்னா கொஞ்சம் பணமாச்சே, கொஞ்சம் யோசிப்பாங்க. அல்லாஹ் அக்பர். தவறான ஒரு விஷயம் கொள்கையை எடுத்துக்கொண்டு மக்களை அதையே திணிச்சு தன்னுடைய வாய் பேச்சொல்ல தன்னுடைய பேச்சாற்றலை கொண்டு மக்களை மயக்கக்கூடிய நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு தெளிவாக ஆதாரங்கள் இருந்த பிறகும் ஒருவர் நிராகரிக்கின்றனர் என்றால் என்ன சொல்வது? மிகத்துக்குரிய சகோதரிகள், இதனுடைய தாக்கம் அல்லாஹ் தஆலா நாடினால் நடக்கும். இந்த காலத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. மக்கள் இதை கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சூனியனிடம் செல்வதும் சூனியவாரிடம் சென்று உதவியை தேடுவதும் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்பதும் என்ன மார்க்க நமக்கு ஹராம், பெரும் பாவத்தில் ஒன்றானது என்று தடுத்திருக்கின்றது. மனிதன் சென்று கேட்டுவிட்டான் என்றால் எந்த அளவுக்கு அவன் இஸ்லாத்தை இழக்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம் என்று எச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு நம்முடைய இந்த வேதம் நமக்கு சிகிச்சையாக இருக்கின்ற நிவாரணமாக இருக்கு. அல்லாஹ் சூரத்துல் இஸ்ரா சொல்லவில்லையா, வனுனஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மா. இந்த குர்ஆன் நாம் இறக்கினோம், இந்த குர்ஆனில் ஷிஃபா இருக்கு, நிவாரணம் இருக்கு. எல்லா விதமான நம்முடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புக்கும் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புக்கும் என்ன இதில் ஷிஃபா இருக்கு. இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஷிஃபா நிவாரணம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இருக்கு. நம்ம அந்த ஹதீஸை நம்ம தெரியுமா இல்லையா? முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்ல ஒரு சஹாபி அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி பயணத்துல போறாங்க. அந்த காலத்துல இப்போ நமக்கு ஹோட்டல் இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அங்க ஊர் மக்கள் தான் அவங்களுக்கு உபசரிக்கணும், அவங்களுக்கு விருந்தளிக்கணும், உணவு தேவையான விஷயங்கள் ஏற்படுது. இப்படி என்று செல்லும் பொழுது ஒரு ஊர்ல போய் அவங்க இருக்கிறாங்க. அங்க ஊர் மக்கள் அதை நிராகரிக்கிறாங்க, நாங்களும் கொடுக்க மாட்டோம். சரி என்று இவங்க மரத்தடி ஓரத்துல வந்து இளைப்பாறுவதற்காக வந்து உட்கார்ந்து அந்த நேரத்தில் ஒருவர் ஓடி வந்து, நடந்த சம்பவம் உண்மையான சம்பவம், ஓடி வந்து என்ன செய்யறாரு, எங்க தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது அல்லது பாம்பு கொட்டி விட்டது, நீங்க வாங்க வந்து யாராவது உங்களுக்கு ஹல் மின்கும் ராகின், உங்களில் யாராவது ருக்கையா செய்யக்கூடியவர் இருக்கிறாரா என்று கேட்கிறாங்க. உடனே அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, எழுந்துக்கிறாங்க. அவங்க அந்த விஷயம் சொல்லும், முதல் தடவை நான் ருக்கையா செய்ய போறேன், அவரோட ருக்கையா செய்யலாம் தெரியாது, முதல் தடவை நான் போறேன்,
என்று போறாங்க. சென்று விட்டு வரும் பொழுது இவங்க நிபந்தனை வைக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு உணவு கொடுக்கல, அப்ப எங்களுக்கு ஒரு ஆடு கொடுக்கணும். சரி வாங்க கொடுக்குறேன் என்று அவர் போய் ருக்கியா செய்து விட்டு வரும் பொழுது அந்த மனிதர் திரும்ப எழுந்து நின்று நடக்கிறார். ருக்கியா செய்து விட்டு அவங்க ஒண்ணு இல்ல 30 ஆடு கொடுத்தாங்க. அப்போ அந்த வந்த பிறகு கேட்கிறாங்க இருக்கு சஹாபாக்கள், என்ன செஞ்சீங்க என்று. நான் எதுவுமே செய்யல, சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதுனேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் செய்யல என்று. அப்போ சுப்ஹானல்லாஹ், இது என்ன, அந்த நபர் முஸ்லிம் அல்லாதவரா இருந்தார். அப்போ ஷிஃபா என்பது இந்த அல்லாஹ்வுடைய வேதம் எல்லாருக்கும் என்றால், இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நேரான வழி அனைவர்களுக்கும், இதில் இருக்கக்கூடிய சிகிச்சையும் அனைவர்களுக்கும் தான். ஒரு ரஹ்மத்துல் லில் முஃமினீன், அதிகப்படியாக முஃமின்களுக்கு என்ன ரஹ்மத்தாக இருக்கு, அதிகப்படியாக முஃமின்களுக்கு இதுல நிவாரணம் இருக்கு. பொது மக்களுக்கு, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நிவாரணம் இருக்கு. பிரத்யேகமாக சிறப்பாக முஃமின்களுக்கு என்ன, ரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்காக இது ரஹ்மத்தாக இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றார். என்றால் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவர்களுக்கு நிவாரணம், சிகிச்சை குர்ஆன்ல இருக்கு. முஆவதத்தின் குல் அஊது பில் ஃபலக் குல் அஊது பின் நாஸ் எதற்காக இறக்கப்பட்டதுங்க, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? குல் அஊது பிரப்பில் ஃபலக், அங்கு அனைத்துமே பாதுகாப்பு தேடப்பட்டது. மின் ஷர்ரி நஃபாத்தாத்தி ஃபில் உக்கத், முடிச்சிடக்கூடிய பெண்கள், குறிப்பாக அந்த காலத்துல சூனியம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தார்கள். முடிச்சிடக்கூடிய அந்த முடிக்கியில் அவர்கள் ஊதக்கூடிய அந்த தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றால், இந்த வசனத்தில் தெளிவாக இருக்கு. சூனியம் செய்யக்கூடிய அந்த நபர்கள், முடிக்கிடக்கூடிய அந்த ஊதக்கூடிய விஷயத்திலிருந்து எல்லாம் அவருடைய பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றால், இருக்கிறனால தேடுறோம். நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுகின்றோம். ஏன்? நரகம் இருக்கிறதால தேடுகின்றோம். சொர்க்கத்தை நாம் நாடுகின்றோம். ஏன்? அதை நம்பிக்கை கொள்றோம், சொர்க்கம் இருக்கின்றது, நான் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் தெளிவாக கூறுகின்றது. இந்த 2 வசனம் இறக்கப்பட்டது, இந்த 2 அத்தியாயம் இறக்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ருக்கியாவுக்காக தான். அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த சூனியத்திற்கு ருக்கியாவுக்காக, சிகிச்சைக்காக இறக்கப்படுத்தது, அங்கே இறக்கப்பட்டது. அதனால 3 தடவை இதை 3 தடவை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதினாம ஊதிக்கொள்ளுமாறு, உடலில் தடவி கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இரவு தூங்குவதற்கு முன்னால் சொல்லி இருக்கிறாங்க. இதான் எதற்குங்க சொல்லி இருக்கிறாங்க? அப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவு, ஏன் இங்கு நீளமாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினேன் என்றால், கணித்துக்குரிய தாய்மார்களே, இது பெரிய ஒரு சந்தேகமாக இருக்கு. சந்தேகம் இருக்கே தேவைகள். சூனியம் என்பது ஒரு கலை, அது அல்லாஹ் தஆலா சோதனைக்காக இறக்கியிருக்கான். நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் அதை நெருங்காது, அதன் பக்கம் போகாது. ஆனா அதனுடைய பாதிப்பு ஏற்படுமா? ஆம், அல்லாஹ் நாடினால் ஏற்படும். அது வசனத்தில் இருக்கு. ஏற்பட்டிருக்கா? ஆம், ஏற்பட்டிருக்கு. காலங்காலமாக நாம் பார்த்து கொண்டுதான் வரும். மருத்துவர்கள் எல்லா சிகிச்சையும் செய்துவிட்டு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்க எல்லா கவுன்சிலிங் கொடுத்த பிறகும் நிலைமைகள் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா அதுவே அவர்களுக்கு முன்னால் அல்லது பாங்குடைய சப்தம் கேட்கும் பொழுது அவங்களால முடியுமா? குர்ஆனுடைய ஓதக்கூடிய அந்த சப்தத்தை, அவங்களை ஓசையை கேட்கும் பொழுது அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அந்த சுப்ஹானல்லாஹ், அந்த சூனியத்திற்கு என்ன, அது தவிடுபடி ஆகுவதற்காக நிலை ஏற்படுகின்றது. ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். இந்த விஷயம் என்ன இருக்கின்றது, அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். இதை இல்லை என்று நிராகரிப்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மனிதனை என்ன, ஒரு உண்மையான இருக்கக்கூடிய அசலை நாம் நிராகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நம்ம இந்த விஷயத்தை தெளிவு கொள்ள வேண்டும். ஆக தினைக்குரிய தாய்மார்கள் சகோதரி, இந்த சூனியத்துடைய விஷயங்கள் இலகுவாக இருக்கு, நமக்கு ரொம்ப சாதாரணமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏன் தான் இவர்களுடைய இந்த நிலை இருக்கின்றது? அல்லாஹ் தான் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். இதுவும் என்ன விஷயமாக இருக்கின்றது மக்களுக்கு மத்தியில, குறிப்பாக பெண்கள் அறியாமை காரணத்தால். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இங்கு எப்படி என்று தெரியல, நம்முடைய பட்டணத்தில் குறிப்பாக சென்னையில் சில நேரத்தில் பார்க்கும் பொழுது புர்காவை அணிந்த பெண்கள் அல்லாஹ் அக்பர் கோயிலில் நின்று தன்னுடைய குழந்தைகளுக்காக நிவாரணத்துக்காக அந்த வேப்பை அடிச்சுக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, அது எப்படிப்பட்ட ஒரு ஈமான் இருக்கும். அல்லாஹ் அக்பர். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விதமான விஷயத்திலும் நேர்வழியாக ஒரு அருமருந்தாக இந்த குர்ஆனை ஆக்கி இருக்கின்றார் என்றால், நமக்கு எல்லா விஷயத்திலும் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு துறையிலும் என்ன
எந்த ஒரு நமக்கு துறையிலும் அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு செல்லவில்லை. ஒரு பறவை எந்த அளவுக்கு என்றால் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எந்த ஒரு வெண்மையான தெளிவான பாதையில் விட்டு சென்றார் என்றால் அதனுடைய இரவும் பகலை போல பிரகாசமாக இருக்கும். லைலுஹா கனஹாரிஹா லா யதீபு அன்ஹா இல்லா ஹாலிக். தன்னை தானே அழித்துக் கொள்ளக்கூடியனை தவிர வேறு யாரும் வழிகேட்டில் செல்ல மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதே சஹாபி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எல்லா விதமான நன்மை பற்றியும் தெரியப்படுத்தினார்கள். அதே மாதிரி எல்லா விதமான தீங்கை பற்றியும் எங்களை எச்சரிக்கை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஒரு ரக்கை தன்னுடைய ஒரு பறவை தன்னுடைய ரக்கையை அடித்து பறக்கின்றது என்றால் இதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருந்தால் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று அந்த சஹாபி தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த சமகாலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு தீர்வு நாம வேறு எங்கு காண்கின்றோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய வேதத்துல எல்லா விஷயத்திற்கும் தீர்வு இருக்கின்றது. அவசியம் நமக்கு என்ன? அதை தேடுவதுதான். நமக்கு என்ன நேரமே கிடைக்க மாட்டுது. வீட்டுல புது குரானை வாங்கணும்னா பட்டாள அப்படி சுரட்டி மேல வைக்கிறோம், தப்பி தவிர்க்கிறோம், கை பற்றக்கூடாத நிலையை நம்ம பார்க்கிறோம். இல்லாம ரஹிமரம் சிலரை மாஷா அல்லாஹ் சில இல்லங்கள் நாள்தோறும் அந்த குர்ஆனுடைய உரிமைகளை கொடுக்கக்கூடிய அந்த இல்லங்களாக இருக்கு. நாள்தோறும் குர்ஆனுடைய சப்தத்தை கேட்கக்கூடிய நிலை இருக்கு. இல்லை என்றால் பொதுவாக இதுதான் நிலை. ஒண்ணு புகுந்த வீட்டுக்கு போறதுக்கோ தன்னுடைய பெண் குழந்தை அனுப்பும் பொழுது சீதனத்தோட அந்த குர்ஆன் தான் முதல்ல போகும். இல்ல மையத்தாயிட்டார்னா இறந்துட்டாங்கன்னா சுற்றி குர்ஆனை திறந்துக்கிட்டு உட்காரக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இல்ல சத்தியத்திற்காக எடுத்துக்கிறோம். வேற எதற்காக நம்முடைய வாழ்க்கையில இந்த குர்ஆனை எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆனால் இது இறக்கப்பட்டதை அமல்படுத்துவதற்காகத்தான் நாம் என்ன செய்தோம்? புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த விஷயத்தை நாம் நோக்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த தருணத்தில் நிறைய விஷயம் கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட இந்த குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில இது ஆண்களுக்கு மத்தியிலும் ஏற்படுவதுதான். இன்னும் அர்த்தம் கிடையாது. பெண்களை இங்கு குற்றவாளியாக தெரியப்படுத்தக்கூடிய நோக்கம் கிடையாது. இது பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் ஏற்படுவது. அதிகமாக பெண்களுக்கு மத்தியில் இந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சுப்ஹானல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட விஷயங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. நமக்கு ஆரூகா என்று சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்லையும் இது அரபியுடைய விஷயங்கள் நமக்கு ஆதாரத்துடன் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கடைசியான விஷயம் கணித்துக்குரிய தாய்மார்களே, சந்தேகமாக ஒரு கேள்வி. இந்த ஹிஜாபுடைய விஷயங்கள்ல நாம் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம். எல்லாம் மன்னிக்கணும். படிக்கக்கூடிய நான் படித்த ஆலிமாவுடைய நிலையும் நான் பார்க்கும் பொழுது இதை ரொம்ப அலட்சியமாக இருக்கும். ஒரு தரப்பு பார்த்தால் என்றால் ஹிஜாபை அணியாத நிலையில தன்னை அலங்கரித்துக் கொண்டு வீட்டுக்கு வெளியே வரக்கூடியவர்களாகவும் பூக்களையும் நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியே வரக்கூடிய நிலை பெண்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்துடைய நிலை இது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட பெண்களை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு அழகுபடுத்திக் கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு வீட்டை விட்டு வருகின்றார் என்றால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வரக்கூடிய அவள் விபச்சாரி 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 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஹிஜாப் என்று அறியக்கூடிய விஷயத்துல பார்க்கும் பொழுது இதயம் என்ன ஒரு சர்ச்சை. முகத்தை மூடுறதா இல்லையா? நமக்கு பெண்களுடைய மசாயல்கள் எங்க நாம தேடுவோம்? சஹாபியாக்களுடைய வாழ்க்கையில நாம் தேடுவோம். நமக்கு குர்ஆன்ல சூரத்து நூருடைய வசனங்கள் பார்க்கும் பொழுது 21 அல்லது இதற்கு முன்னால் இருந்து கடைசியே தொடர்ச்சியாக வரும் பொழுது ஹிஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறக்கப்பட்டது. இப்ப ஹிஜாப் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு திரைக்கு சொல்வது. ஒரு திரை என்றால் உங்களுக்கு முன்னால் ஒரு திரையாக அமைக்கப்பட்டது என்றால் நான் யார் அங்கு இருக்கிறார் பார்க்க முடியாது, நீங்க என்னை பார்க்க முடியாது. இதுதான் திரை. அல்லாஹ்வுடைய திருமறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியர்களிடம் உங்களுக்கு ஏதாவது தேவை குடுக்கல் வாங்கல் என்று இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? ஃபைதா ஸஅல்துமூஹுன்ன ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அவரிடம் ஏதாவது பொருள் வாங்குவதோ கொடுப்பதோ என்று தேவைப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க? ஹிஜாப் திரை கப்பால் இருந்து நீங்க கேளுங்க கொடுங்க என்று சொல்லப்பட்டது என்றால் நம்முடைய தாயாக உம்மஹாத்துல் முஃமின்களுக்கு ஒரு இந்த ஆண்களுக்கு முஃமினாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த விஷயம் சட்டம் என்றால் யோசிச்சு பாருங்க. அவங்க திருமணம் முடிக்க முடியாது. அவர்களுக்கு இந்த சட்டம் என்றால் அந்நிய மற்ற மஹரம் இல்லாத பெண்களுக்கு சட்டம் எப்படி இருக்கும்? அப்போ ஹிஜாப் என்ற வார்த்தை என்ன இருக்குங்க? திரைதானே.
இதே இந்த வார்த்தை குர்ஆன்ல இந்த ஹிஜாப் என்ற வார்த்தை வருது. இரண்டாவது அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளுக்கும் முஃமின்கள் சொர்க்கத்தில் அந்த பாலத்தை கடக்கும் பொழுது இந்த முனாஃபிக்குகள் கேட்பார்கள், உந்துருனா நக்தபிஸ் மின் நூரிக்கும், கொஞ்சம் காத்திருங்க, வந்து உங்களுடைய ஒளியுடைய நாம அந்த வெளிச்சத்தை எடுத்து நாமளும் உங்களோட பயணம் மேற்கொள்வதற்காக வரோம், கொஞ்சம் காத்திருங்க என்று சொல்லும் பொழுது உடனே என்ன ஃபதுரிப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில சுப்ஹானல்லாஹ் ஒரு திரை போடப்படும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே தெரியப்படுத்த. அப்போ திரை பாத்தினு ஃபீ ரஹ்மா வ ظاهிருஹு மின் கிப்லஹில் அஸாப், அதற்குடைய அந்த திரையுடைய அந்த செவுரு, அந்த திரையுடைய உள்ளே இருக்கக்கூடிய இடம் என்ன ரஹ்மத்தாக இருக்கும், வெளியே இருக்கக்கூடிய நிலை என்ன மிக கடுமையான தண்டனைக்குரிய வேதனைக்குரிய தண்டனையாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். அப்போ ஹிஜாப் என்று என்ன, ஒரு திரை. அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை இங்க பார்க்கக்கூடியதோ, இங்க இருக்கிறது அங்க பார்க்கக்கூடிய இல்லாத விஷயத்தை தான் சிறிய ஹிஜாப் என்று சொல்லக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது நாம முகத்தை நாம திறந்து கொண்டு இருப்பது என்பது இது எங்கெங்க ஹிஜாப். உங்களுடைய மகனுக்கு அல்லது ஒரு மாப்பிள்ளை பார்க்க வராருன்னா எதை பார்ப்பாரு? ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு ஒரு மாப்பிள்ளைக்கு அனுமதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு முன் பார்த்துக்கொள் என்றால் முகத்தை தானே, மற்றவனுக்கு என்ன பார்க்கக்கூடாது. அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்றால் நீ திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணை ஒரு தடவை பார்த்துக்கொள், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் மஹப்பத்தை அந்த நேசத்தை ஏற்படுத்துவான் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த வாலிபனுக்கு அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி வெறும் என்ன திருமணம் என்ற ஒரு காரணத்திற்காக நிச்சயம் செய்யக்கூடிய அந்த காரணத்துக்காக தான். அப்போ மற்றவர்களுக்கு எல்லாம் பார்க்கக்கூடாது. அப்ப பார்க்கக்கூடாது என்ன, பெண்கள் திறந்து விட்டு போகலாம், ஆண்கள் தான் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு இருக்கணும் என்று எங்கே இருக்குமா? எந்த மார்க்கம் ஆண்களுக்கு உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொன்னதோ அதே மார்க்கம் பெண்களுக்கும் உங்களை நீங்கள் மறைத்துக் கொண்டு இருங்கள் என்று சொல்லியிருக்கு. நிறைய தெளிவாக இருக்கு. ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது அந்த அம்மை ஆயிஷா மீது அவதூறு சுமத்தப்பட்டது. அந்த ஹதீஸ் போய் பாருங்க. அந்த ஹதீஸ்ல சஃபான் பின் முஅத்தல் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அவர் தூரத்தில் ஏதோ ஒரு நிழல் இருப்பது போல மரத்தடியில பார்க்கறாங்க. வந்து பார்த்த உடனே அம்மை ஆயிஷா தன்னந்தனியா இருக்கு, எல்லாமே விட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல இவர்கள் பார்த்த உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்ன உடனேயே அம்மை ஆயிஷாவுக்கு முழிப்பு வந்த உடனேயே என்ன செய்றாங்க, தன்னுடைய முகத்தை மறைக்கிறாங்க, மூடுறாங்க. ஹதீஸுடைய வார்த்தைகள் அப்படி இருக்கு. இவர் சஹாபி என்ன சொல்றாங்க, நான் அம்மையை நான் கண்டு கொண்டேன். ஏன்? ஃபகத் ரஅய்துஹா கப்லல் ஹிஜாப், ஹிஜாபுடைய வசனங்கள் இறக்குவதற்கு முன்னால் நான் இவர்களை கண்டிருந்தேன், பார்த்திருந்தேன். அதனால் இவங்க அம்மை ஆயிஷா தான் கண்டு கொண்டேன் என்று யார் சொல்றாங்க? சஃபான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இப்போ இவர் நான் அவர்களை பார்த்தது ஹிஜாபுக்கு முன்னால் நான் பார்த்தேன் என்றால் ஹிஜாபுடைய வசனம் இறக்கப்பட்ட பிறகு பார்ப்பது என்பது கூடாது. அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய முழிப்பு வந்தவுடனே என்ன செஞ்சாங்க? திரையை மறைத்தது என்ன காரணம்? அவங்களுக்கு அந்த வசனங்கள் புரிந்தது என்ன? தங்களுடைய முழுமையாக தங்களை மறைப்பதுதான் என்று. உம்ராவிலையும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், உம்ராவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய அந்த உம்ராவில் அந்த ஹஜ்ஜுடைய நேரத்துல அம்மை ஆயிஷாவை என்ன தெரியப்படுத்துறாங்க, நாம் தோழிகள், என்னுடைய தோழிகள் நம்ம தவாஃப் செய்து கொண்டு இருப்போம். அந்த நேரத்தில் அந்நியர்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்வோம், நம்முடைய முக்காடுகளையோ அல்லது தலையில் போடக்கூடிய இந்த துண்டை நாம் என்ன செய்வோம், மறைத்துக் கொள்வோம், முகத்தை நாம் மறைத்துக் கொள்வோம். பிறகு அந்த அந்நியர்கள் சென்ற பிறகு நாம் திரும்பவும் எடுத்துக்கொள்வோம் என்று. இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்துல எல்லாமே அந்நியர்கள் தான். யோசிச்சு பாருங்க. அப்போ அங்கு அந்நியர்கள் பார்க்கும் அளவு இருக்கும் பொழுது மறைக்குமாறு என்ற ஹதீஸ்கள் அம்மை ஆயிஷா ரலியல்லாஹுடைய கூற்றும் அந்த அமலும் மற்ற ஏனைய சஹாபியாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எப்படி வருவாங்க, தங்களை முழுமையாக மூடிய நிலையில் வருவார்கள் என்று ஹதீஸ்கள் இருக்கின்றது என்றால் இதெல்லாம் என்ன ஆதாரம்? ஹதீஸ்கள்ல நமக்கு தெளிவாக இருக்கு. ஹிஜாப் என்பது ஒரு பெண் முழுமையாக மறைக்கக்கூடிய அவுரத் என்று நம்ம சொல்றோம். அல் அவுரா என்ற அரபியில் என்ன, மறைக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அல் அவுரா என்று சொல்லப்படும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூற்றல அல் மர்அத்து அவுரத்துன், அல் மர்அத்து பெண் என்ற அந்த இனமே என்ன, அவுரா மறைக்க வேண்டியவர். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், உங்களை உயர்ந்த ஒரு அந்தஸ்துல வைத்திருக்கிறான். ஆனால் சிலர் இல்ல நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய தீர்ப்பு இருக்கின்றது. அவருடைய தீர்ப்புக்கு, அவருடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனை என்று அல்லாஹ் தஆலாவிடம் பெறக்கூடியவர்களாக இருக்காங்க. சரிங்க,
சில சகோதரி இல்லை என்று நினைப்பது அல்லாஹ் தஆலாவிடம் முழுமையாக மறைக்கக்கூடிய விஷயம்தான் இருந்தது என்றால் என்ன ஆகும்? நம்ம யோசிக்க வேண்டும். ஆக எப்படி நமக்கு பல கருத்துக்கள் வருகின்றது என்றால் எப்படி நாம் அணுகுவோம்? இந்த வசனத்தையோ இந்த ஹதீசுகளையோ நேரடியாக அறிந்தவர்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் அவங்க இதை நேரடியாக எடுத்துக்கொண்டார். இவர்கள் எப்படி இதை அணுகினார்கள் என்று நாம முன் சென்று பார்க்கும் பொழுது நமக்கு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். இல்ல இவருடைய மொழியாக்கம் ஒன்று இருக்கும், இன்னொருடைய மொழியாக்கம் இன்னொருடைய விஷயம் இருக்கும். அவருடைய பேச்சின் ஆற்றலை கொண்டு நாம் மயங்கி விட முடியாது. இந்த பேச்சை கொண்டு மார்க்கத்தை மார்க்கம் சத்தியம் என்று நிர்ணயிக்கவே முடியாது. ஏன்? உண்மையாகவே என்ன பேச்சுகள் என்ன ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு ஈர்க்கக்கூடிய நிலை ஏற்படும். பார்க்குறமையிலே அரசியல்வாதிகள் என்ன பேச்சு பேசுறாங்க, அதுக்கும் சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு சத்தியத்தில் இருந்து சொல்ல முடியுமா? பேச்சு மூலமாக மார்க்கத்தை நிர்ணயிக்கவே முடியாது. ஆதாரம் தெளிவாக ஆதாரத்தின் மூலமாக அந்த ஆதாரத்தை எப்படி அணுகுவது? ஏன் புரியலா? உங்க புரிதலா? இந்த ஆதாரத்தை புரிந்து அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பெற்ற சஹாபாக்களும் சஹாபியர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும் பொழுது நமக்கு இது தெளிவாக தெரியும். நினைக்கக்கூடிய தாய்மார்களே, ஆக ஹிஜாப் என்பது என்ன? தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்வதுதான். இதுதான் என்ன இருக்கு. ஆனா பார்க்கிறோம் சில பெண்மணிகள் நீங்க ஹிஜாப் நிக்காபே அணியக்கூடாது என்று அவங்கள என்ன செய்ய நிர்பந்திக்கிறாங்க. இது ஹராம் என்று சொல்றாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தாய்மார்கள் சோதனைகள் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக சிலருடைய கருத்தை எடுத்துக்கொண்டு அசலை விட்டு கொண்டு நாம செய்யும் பொழுது மறுமையில அல்லாஹ்விடம் நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த விஷயத்தை நினைவு கொண்டு நாம கல்வியை முறையாக கற்றுக்கொண்டு நமக்கு சந்தேகம் என்று வரும் பொழுது இந்த சந்தேகத்திற்கு தீர்வு இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று கிடையாது. இந்த வசனத்தை அமல்படுத்திய அந்த சிறந்த சமுதாயம் சிறந்த கூட்டமாக இருந்த சஹாபாக்களும் சஹாபியாக்களும் இதை எப்படி அணுகினார்கள் என்று நாம தேடினோம் என்றால் எல்லா விஷயத்திற்கும் தீர்வு கிடைக்கும். அதான் திருமறையில் குர்ஆனிலும் என்ன சொல்லப்பட்டது? ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததோ. இவர்கள் நபியே இந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல இவர்கள் ஈமான் கொண்டால் இவர்கள் நேர்வழியில் இருக்கின்றார்கள், இல்ல பிளவுகளில் இவர்கள் சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றார். இதேதான் முனாஃபிக். இவர்களுக்கு நம்ம சஹாபாக்கள் புரிந்தது போல எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன சொல்றாங்க? சஹாபாக்கு வஹி வந்துதான் என்று கேட்கிறோம். அப்போ இவருக்கு வஹி வந்துதான் நம்ம கேட்கிறோம். அப்போ நீங்களுடைய கூற்ற பதிவு செய்வீங்க, சஹாபாக்களுடைய விஷயங்கள் சொல்லும் பொழுது சஹாபாக்கு வஹி வந்துதான். அல்லாஹ் தஆலா எதை கூறுகின்றானே எந்த அளவுக்கு என்றால் இவருடைய நாம சஹாபாவிட சிறந்ததாக புரிகிறோம். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 2வது பக்கத்தில் நீங்க எடுத்து பாருங்க. சூரத்துல் பக்ராவுடைய 2வது பக்கத்துல வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், இவரிடம் சொல்லப்பட்ட யார்? முனாஃபிக்குகளுக்கும் அல்லது மற்றவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, நீங்கள் இவர்கள் மக்கள் ஈமான் கொண்டது போல. அந்த காலத்துல மக்கள் யார் இருந்தாங்க? சஹாபாக்கள் தான் ஈமான் கொண்டாங்க. இந்த மக்கள் ஈமான் கொண்டது போல நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட என்ன சொல்றாங்க? காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா, நாம இந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்வோமா என்று கேட்டவங்க முனாஃபிக்குகள். இப்போ இவர்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்கள் புரிந்தது போல புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் சஹாபாக்குடைய கூற்று அவங்க வஹி வந்துதா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண் முன்னால் இருந்து வாழ்க்கையை அமைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடைய ஸ்டாம்ப் பெற்ற அந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ யாரும் சொல்ல முடியுமா? கணிச்சுக்குரிய தாய்மார்களே, நம்ம சிரமத்துல அல்லது குழப்பத்துல நாம் ஏற்படுத்திக் கொள்ளவே தேவையில்லை. எப்பொழுதெல்லாம் நமக்கு சந்தேகம் வருதோ கல்வி, இந்த கல்வி இதை எப்படி புரிந்தார்கள், மார்க்கத்தை எப்படி புரிந்தார்களோ நமக்கு ஒரு சமுதாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்று இருக்கிறார். அந்த சமுதாயம் எப்படி புரிந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றதோ அதே போல நாம புரிந்து நாம பெற முடியும். அப்பொழுதுதான் நாம நேர்வழியில் இருக்கும். இல்ல வழிகேடுதான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தி விட்டார்கள் 73 கூட்டங்கள் வரும், அதுல ஒரு கூட்டம் தான் என்ன சொர்க்கத்தில் நுழையும். அதில் யார் என்று கேட்கும் பொழுது நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த வழிமுறையில் இருக்கின்றார்களோ அதுதான் சொர்க்கத்தில் கொண்டு போவோம் என்று சொல்றாங்க. இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கலாமே, நான் எந்த வழிமுறையில் இருக்கிறேனோ அதை நீங்க பின்பற்றினால் போதும் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மா அன அலைஹில் யௌம அஸ்ஹாபி,
இந்த நாளில் நானும் என்னுடைய சஹாபாவும் எந்த வழிமுறையில் இருக்கின்றோமோ அதை பற்றி பிடிக்கக்கூடியவர்கள் தான் சொர்க்கத்தில் செல்வார்கள், மற்றவர்கள்லாம் நரகத்தில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது காரணம் என்ன? கூடவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து அம்சங்களை பார்த்து அதை படித்து அமல்படுத்தி அல்லாஹ் எப்படி விரும்பினானோ அப்படி வாழ்ந்து சென்ற அந்த சுப்ஹான தியாக செம்மல்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவருடைய புரிதல் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பத்திற்கு தீர்வு இருக்குமே தவிர, நாம இவர் சொன்னார் அவர் சொன்னார், நாளைக்கு அவரை விட ஒரு பேச்சாளர் சிறந்ததாக வருவார், அவருடைய பேச்சை கேட்டு விட்டு முடியுமா? ஆக பேச்சு மூலமாக, பேச்சுடைய திறமை மூலமாக சத்தியம் அசத்தியம் என்று நாம வைக்க முடியாது. அளவுகோல் சஹாபாக்களுடைய சுப்ஹானல்லாஹ் புரிதலில் தான் நமக்கு அளவுகோல். அல்லாஹ்வே அந்த அளவுகோல் நமக்கு தெரியப்படுத்தி விட்டான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இந்த விஷயத்துக்கு நாம புரிந்து நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எக்காலத்து கொண்டும் அல்லாஹ் தடுத்த விஷயத்தில் நான் விழுந்து விடாமல் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவர்களுக்கு அனைவர்களுக்கும், அனைத்து சகோதர சகோதரிக்கும் தாய்மார்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு ஹயாத் இருக்கும் வரை நேர்வழியில் அல்லாஹ் நிலையாக வைப்பானாக. நமக்கு சந்தேகம் என்று வரும் பொழுது இந்த சந்தேகத்திற்கு தீர்வு கண்ட அந்த சஹாபாக்கள் பெருமக்கள் எப்படி புரிந்தார்கள் அப்படி புரிந்து அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தில் நமக்கு கொடுத்தல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அல்லாஹு தஆலா உங்களுடைய இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானாக. இந்த அமர்வை அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மையான தராசு கனப்படுத்துவானாக. இந்த அமர்வை ஏற்பட செய்த இந்த வீட்டார்களுக்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளத்தையும் தன்னுடைய ரஹ்மத்தையும் அவன் உதவி செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.